ஆக பார்த்தீர்களானால் நான் சொன்னது போல ஒரு ஹீரோவும் ஒரு ஹீரோயினும் வழிநடத்தின ஒரு ஒப்பற்ற மாசற்ற இயக்கம் இன்றைக்கு ஒரு கோமாளிகளின் பிடியில் சிக்கிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி நல்லா இருந்த கட்சியை 4 உடைச்சு, நல்லா இருந்த கட்சியை 4 சுக்கா உடைச்சு, அந்த 4 சுக்குல ஒரு நாற்காலியை செஞ்சு அதன் மீது அது ஏறி அமர்ந்து கொண்டு நாட்டாமை செய்வதற்கான திட்டமிடலை செய்தது. அதில் பெரும்பகுதி வெற்றியை பாஜக பெற்றுவிட்டதாக நான் கருதுகிறேன். ஆனால் இதை தேர்தல் வெற்றியாக மாறுமா என்பதிலே மக்கள் தான் முடியும். சரி, இந்த கூட்டணியை விடுங்க. இது அதிமுக பிரிஞ்சு கிடக்கிற அதிமுக ஏதாவது ஒன்றிணையறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? எனக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று இணையாது, ஒன்று இணைந்தாலும் ஒன்றாக இருக்க மாட்டார்கள். அம்மா இருக்கிற போதே 2016 ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தான் மந்திரி ஆகிறதுக்கு தந்த மாவட்டத்தில் உள்ள பிற தொகுதிகளில் போட்டியிட்டவர்கள் எல்லாம் தோற்கடித்தார்கள். புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அம்மா செயற்குழுல நேரடியாக கண்டித்தார்கள். நீ மந்திரி ஆகிறதுக்கு எல்லா பேரும் காலி பண்ணிட்டார். அதுபோல இப்போ KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் எல்லோரையும் நேரடியாக அழைத்து கண்டித்தார்கள். 200 தொகுதிக்கு மேலே ஜெயிக்க வேண்டிய என்ன வந்து 134 தொகுதியில் நிறுத்தினீங்கடா பாவீங்களா உங்களுடைய சுயநலத்திற்காக. ஆக இரும்பு பெண்மணியாக இருந்து கோடி சிங்கத்தின் தைரியம் குடியிருக்கும் அந்த வீர திருமகளின் கைகளிலே கட்சி இருக்கிற போதே கட்டுப்படாமல் உட்கட்சிகளில் தன் சகாக்களை தோற்கடித்த இவர்கள் எடப்பாடி போடுற கேண்டிடேட்டை ஜெயிக்க வைப்பானா? சரி, உள்ஒதுக்கீட்டில் OPS அணி ஓட்டு தொகுதி வாங்கிடுறாங்க, எடப்பாடி ஜெயிக்க விடுவாரா? சிம்பலை கொடுப்பாரா? சரி, வேறு சிம்பல்களை போட்டியிட்டாலும் வெற்றி பெற அனுமதிப்பாரா? ஆக இது நான் சொல்றது போல இது ஒரு பொருந்தா கூட்டணியாகத்தான் மாறும். கூட்டணி என்று சொன்னாலும் பாஜக எடுக்கிற முயற்சியும் எடப்பாடி விருப்பம் இல்லாமல் செல்கிற அந்த கூட்டணிக்கு செல்லக்கூடிய பரிதாப நிலையும் ஒன்று சேராத ஒற்றுமையின்மையும் அனைத்தும் சேர்ந்து அதிமுகவை படுகொலியில் தள்ளும் என்று நான் நம்புகிறேன். தேர்தலுக்கு பிறகு இவர்கள் எல்லாம் கட்டிப்பிடித்து அழுவார்கள். தப்பு பண்ணிட்டோம் மச்சான்னுவான், தப்பு பண்ணிட்டோம் அண்ணேன்னுவான். ஆனால் களம் இவர்களை கடந்து வேறொருடம் சென்றுவிடும்.